சந்தைப்படுத்துதலில் விலை நிர்ணயம் நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் முறைகள். விலை நிர்ணயம் என்பது வருவாயை உருவாக்கும் ஒரே சந்தைப்படுத்தல் கலவை உறுப்பு. விலையில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் லாபத்தை அதிகரிக்கலாம் அல்லது அழிக்கலாம். எனவே சந்தைப்படுத்துபவர்கள் விலை நிர்ணயத்தை மிகவும் கவனமாக கையாளுகிறார்கள். 1. விலை நிர்ணய நோக்கங்கள். ஒரு நிறுவனம் ஏன் விலையை நிர்ணயிக்கிறது? பொருள். விலை நிர்ணய நோக்கங்கள் என்பது ஒரு நிறுவனம் விலை நிர்ணயம் மூலம் அடைய விரும்பும் இலக்குகள். முக்கிய விலை நிர்ணய நோக்கங்கள். 1. லாபத்தை அதிகப்படுத்துதல். இலக்கு அதிகபட்ச லாபத்தை ஈட்டுதல். கதை. ஒரு பிரபலமான பிராண்டட் மருந்து வாடிக்கையாளர்கள் அதை நம்புவதை அறிவார்கள். அதிக விலையில் கூட மக்கள் அதை வாங்குகிறார்கள். லாபத்தை அதிகரிக்க நிறுவனம் அதிக விலை நிர்ணயம் செய்கிறது. 2. சந்தை ஊடுருவல். இலக்கு சந்தை பங்கை விரைவாக பெறுங்கள். கதை. ஒரு புதிய மொபைல் நெட்வொர்க் மிக குறைந்த கட்டணங்களுடன் தொடங்குகிறது. மில்லியன் கணக்கான நெட்வொர்க்குகளை மாற்றுகிறது. குறைந்த விலை சந்தையில் நுழைந்து ஆதிக்கம் செலுத்த உதவுகிறது. 3. சந்தை சறுக்கல். இலக்கு ஆரம்பகால வாங்குபவர்களிடமிருந்து செலவுகளை விரைவாக மீட்டெடுக்கவும். கதை. ஒரு புதிய ஸ்மார்ட்போன் அறிமுகப்படுத்தப்படும்போது அதன் விலை அதிகமாக இருக்கும். தொழில்நுட்ப ஆர்வலர்கள் முதலில் வாங்குகிறார்கள். பின்னர் விலை குறைகிறது. இது விலை குறைப்பு. 4. உயிர்வாழ்வு. இலக்கு கடினமான காலங்களில் வணிகத்தில் நிலைத்திருத்தல். கதை. ஒரு ஹோட்டல் ஆஃப் சீசன் செலவுகளை ஈடுகட்ட அரை விலைகளை குறைக்கிறது. இதன் கவனம் லாபம் அல்ல, உயிர்வாழ்வதாகும். 5. போட்டி நோக்கம். இலக்கு போட்டியாளர்களை பொருத்துவது அல்லது வெல்வது. கதை. வாடிக்கையாளர்களை இழப்பதை தவிர்க்க 2 கோலா பிராண்டுகள் விலைகளை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வைத்திருக்கின்றன. விலை நிர்ணயம் போட்டியை அடிப்படையாக கொண்டது. 2. விலை நிர்ணய கொள்கைகள். விலை நிர்ணய முடிவுகளுக்கான வழிகாட்டுதல்கள். பொருள். விலை நிர்ணய கொள்கைகள் என்பது காலப்போக்கில் விலைகள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன மற்றும் மாற்றப்படுகின்றன என்பதை வழிநடத்தும் விதிகள் அல்லது கொள்கைகள். முக்கியமான விலை நிர்ணய கொள்கைகள். 1. ஒரு விலை கொள்கை. அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரே விலை. எடுத்துக்காட்டு. தொகுக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் அச்சிடப்பட்ட MRP. 2. நெகிழ்வான விலை நிர்ணய கொள்கை. வெவ்வேறு வாடிக்கையாளர்கள் அல்லது சூழ்நிலைகளுக்கு வெவ்வேறு விலைகள். எடுத்துக்காட்டு. கார் ஷோரூம்கள் அல்லது ரியல் எஸ்டேட்டில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விலைகள். 3. தள்ளுபடி விலை நிர்ணய கொள்கை. சில நிபந்தனைகளுக்கான விலை குறைப்பு. வகைகள்: ரொக்க தள்ளுபடி, அளவு தள்ளுபடி, பருவகால தள்ளுபடி.